செஞ்சார்? அவர் வந்து என்ன செஞ்சார்? வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். யாராவது வாசிங்க பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்களுடைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ இந்த மனுக்குலம் ஆல்ரெடி பாவத்தில் விழுந்து விட்டது. எது பாவம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் செய்ததெல்லாம் பாவம். இந்த மனுக்குலம் பாவத்தில் விழுந்து விட்டது. இந்த பாவத்தில் இருந்து நம்ம மீட்க வேண்டுமானால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டிலே நாம் லேவியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு பாவம் செய்து பரிகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட வேண்டும். ஒரு ரத்தமானது வாட்டரில் தெளிக்கப்பட வேண்டும். அது மூலமாக பாவ மன்னிப்பு உண்டாகும். பாவத்துக்கு ஈடாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும். அப்போ நம்ம செஞ்சிருக்கிற பாவத்துக்கு ஒவ்வொரு ஆளா பலியிடணும்னு சொன்னா உலகத்துல ஆடுகளுக்கு டிமாண்ட் ஆயிடும் இல்லையா? உலகத்துல ஆடுகளுக்கு டிமாண்ட் ஆயிடும். அப்போ ஆண்டவர் உலகத்தை வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கு பெயர் ரான்சம் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. அதாவது ஈடாக. எப்படி நம்ம சில கிட்னாப்பர்ஸ் என்ன செய்வாங்கன்னா முக்கிய தலைவர்களை அல்லது யாரோ ஒரு 10 சோல்ஜர்ஸை பிடிச்சிட்டு போய் வச்சிருவாங்க. பிடிச்சிட்டு போய் அடைச்சி வச்சுட்டு ஒரு விடுவிக்க வேண்டுமானால் எங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் கொடு, இல்லாட்டி 10 பேர்த்த நாங்கள் கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த 10 கோடியை கொடுத்து என்ன செய்வாங்க? அவர்களை மீட்டு கொண்டு வருவார். இதுக்கு பெயர் ரான்சம் என்று பெயர். அதாவது ஈடாக ஒன்றை கொடுத்து அதை மீட்டுக் கொள்வது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவத்திற்காக மறிக்க வேண்டிய நமக்கு பதிலாக கிறிஸ்து அந்த இடத்திலே மறித்து நம்மை விடுவித்திருக்கிறார். நம்மை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் நம்ம வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற பொழுதே யோவான் ஸ்நானன் சொல்லுகிற காரியம் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அப்ப அந்த வெளிப்பட்டவருடைய நோக்கமே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்ப்பதற்காக, நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக, அந்த பாவத்தின் சபமாகிய மரணத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக உலகத்தில் வந்தார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அடிக்கப்பட்டார். அதன் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். பிசாசு உங்களிடத்திலே செய்ய நினைத்த அந்த கிரியையை அவர் அழித்து நமக்கு வாழ்ந்து கொடுத்திருக்கிறார். பிசாசோடு சேர்ந்து நரகத்தில் அடைய வேண்டிய நம்மை தனது ரத்தத்தினாலே மீட்டு நமக்கு வாழ்ந்து கொடுத்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழித்த ஆண்டவர் என்று இங்கே சொல்லப்பட்ட காரியம் அதுதான். ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. லீவ் விட்டதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இங்கே விளையாடிட்டு ஒரு கூண்டுல ஒரு கிளியை பிடிச்சிட்டு போறான். கூண்டுல ஒரு கிளியை பிடிச்சிட்டு போறான். அப்போ அந்த சர்ச் ஃபாதர் அங்க சர்ச் வாசல் நின்றுட்டு இருக்கிறாரு. அவங்க போறப்போ கிளி கூண்டை கொண்டு போறத பாக்குறேன். பார்த்து அவங்க உதவிங்களான கூப்பிட்டு என்னடா இதை எங்கடா பிடிச்சேன் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து மரத்துல ஏறி போய் வச்சு நான் பிடிச்சேன். கொஞ்சம் கிளி அழகா இருக்கு, என்ன செய்ய போறேன் அப்படின்னு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என் வீட்டுல ஒரு குட்டி தம்பி இருக்கிறான், அவங்க கூட சேர்ந்து நான் விளையாடுவேன். இந்த கிளி பறந்துருங்கடா, அதுக்கு தான் என்ன செய்ய போனதுக்கு என்னுடைய ரெக்கை எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன். ரெக்கை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு என் தம்பியோட சேர்ந்து நான் விளையாடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன், அது இங்கே தப்பிச்சு ஓடாம இருக்கிறதுக்காக ஒரு குச்சி எடுத்து அவனோட 2 கண்ணையும் நான் குத்திடுவேன். அந்த குச்சி எடுத்து அவரோட 2 கண்ணையும் நான் குத்திடுவேன். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு பூனை இருக்கு. அந்த பூனைக்கு என்ன செய்வேன், இதை இறையா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே எங்கள் மாதிரி பேசி பார்க்குற கிளி அழகா இருக்கு, இவங்க ரெட்டையெல்லாம் பிடிங்கி கண்ணையெல்லாம் குட்டி போட்டானா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி தம்பி நான் உங்களுக்கு 50 ரூபா தரேன், அந்த கிளி எனக்கு கொடு அப்படிங்கிற யோசிச்சு பார்க்கலாம். 50 ரூபா கிடையாது, 50 ரூபாய்க்கு தர மாட்டேன், சரி நான் 100 ரூபா தரேன்டா கொடு அப்படிங்கிற
யோசிச்சு பார்த்துட்டு சரி இன்னும் வீடு பிடிச்சிக்கலாம் அப்படின்றத என்ன செய்யலாம், 100 ரூபாய் வாங்கிட்டு அந்த கிளியை அவனுக்கு ஒப்படைச்சிடலாம். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் என்ன செய்யறாரு, அந்த கூட்டை திறந்து இந்த கிளியை பறக்க விட்டுறாரு. அந்த கிளியை பறக்க விட்டுறாரு. இப்போ இந்த மாதருக்கு அந்த கிளியை பறக்க விடுற உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எப்படி அந்த உரிமை அவருக்கு வந்துச்சு? எப்படி அந்த உரிமை அவருக்கு வந்துச்சு? அந்த கிளிக்கான விலையை அவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? He paid the cost of the parrot. அப்போ அந்த விலையை கொடுத்ததுனாலே அந்த கிளியை பறக்க விடுவதற்கான, விடுதலையாக்குவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அவர் தன்னை பலியாக கொடுத்து, நாம் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் தன்னை பலியாக கொடுத்து, அந்த பாவம் செய்யாத அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில மறித்ததினாலே அதற்கான உரிமையை அவர் பெற்றிருக்கிறார். நம்மை விடுதலையாக்குகிற உரிமை, அந்த விடுதலையாக்கக்கூடிய அதிகாரம் அவரிடத்துல இருக்கிறது. கண்பாடுகளே, அதுதான் கிறிஸ்து 40 நாட்கள் பாடுபட்டு சிலுவையில மறித்ததுமான அந்த நிகழ்வு என்ன சொன்னா, நீங்கள் நானும் மறிக்க வேண்டிய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அனுபவிக்க வேண்டிய இடத்துல இருந்து நம்மை விடுவித்து பாவமில்லாத அவர் இடத்துல வழியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். உலக மக்கள் எல்லாருடைய பாவமும் அவர் மேல் விடுத்ததினாலே அது தாங்கிக் கொள்ள முடியாததாக இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் என்று சொல்லி பிதாவிடத்தில் கெஞ்சுகிற அளவிற்கு எல்லாருடைய பாவமும் அவர் மேல் வந்தது. அவர் சிலுவையில் நமக்காக பலியானார். அவருடைய சிலுவையின் வழியாக, அவருடைய ரத்தத்தின் வழியாக நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளுடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், என்னை நோக்கி கூப்பிடுவான். யாரெல்லாம் இந்த பாவ பாரத்தை உணர்வதற்காக, யாரெல்லாம் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி, யாரெல்லாம் இந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, இந்த பாவத்தின் சுமையை என்னால் சுமக்க முடியல, குற்ற உணர்வு என்னை குத்திக் கொண்டிருக்கிறது, இந்த பாவ உணர்வு என்னை குத்திக் கொண்டிருக்கிறது, இதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் எல்லா பாவத்தையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு நண்பாளர்களே, இதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லுகிற இறைச்சி. இந்த தவச நாட்கள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. நாட்களிலே செபத்தோடும் உபவாசத்தோடும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அவரிடத்திலே அறிக்கை செய்யும்படியானால் ஆண்டவர் நம்மையும் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்மை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு விடுதலையை கொடுத்திருப்பதாக, விடுதலையாளராக இருந்து நம்மை விடுவித்து நம்மை அவருக்கேற்ற பிள்ளைகளாக மாற்றுவார். ஆண்டவரை கொண்டு நாம் ஜெபம் செய்வோம். அன்பினானவரே, இந்த நாளிலே பாவத்தை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் பிசாசுடைய கிரியைகளை குறித்தும் அதிலிருந்து நாங்கள் மீட்படைவதற்கு கிறிஸ்து விலையாக கொடுத்த அவருடைய ரத்தத்தை குறித்தும் நாங்கள் தியானித்திருக்கிறோம். அன்புதானே எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, இந்த பாவத்தின் பாரத்தை எங்களால் சுமக்க முடியவில்லை. இந்த பாவ பாரம் எங்களை அழுத்துகிறது, இந்த பாவம் எங்களை அதிகமாய் ஆண்டவரே எங்களை அழுத்துகிறது என்று சொல்லி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, நீர் கொடுத்த விடுதலையை நீர் எங்களுக்கும் அளித்து, சிலுவையின் வழியாக நீர் கொடுத்த பாவ மன்னிப்பை எங்களுக்கும் அளித்து எங்களை பரிசுத்தமாகும் உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் ஆண்டவரே விடுவிக்கப்பட்ட மக்களாக உண்மை தொடர்ந்து உமக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து, உங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து, உண்மையை துதித்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ உதவி செய்கிறாங்க. இந்த ஆலயத்தில் இருக்க உங்கள் விசுவாச மக்களின் கத்த ஆசீர்வதியும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நிறைவான ஆசீர்வதிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாளைக்கு சமீப ஐயாவுக்காக குடும்பத்திற்காக இருக்கிற சபை உறுப்பினர்கள் இருக்கிற அனைவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யாரோடு கத்த துணையாக இருந்து ஒவ்வொருவருக்கும் தேவையான நிறைவான ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
க்ரௌட் அவாய்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட முடியும். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஒன்று குருசேகரத்தை சேர்ந்த தற்பொழுது மயிலாடுதுறை ஒன்று குருசேகரத்தை ஆயராக பணியாற்றுகின்ற அது மாத்திரமல்ல தரங்கை மறை மாவட்ட தலைவர் டிஸ்ட்ரிக்டுடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருக்கின்ற தினகர் அவர்களுக்கு மாணவர் சார்பிலே வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிக்கிறோம். யூத்திலே ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது இளைஞர் இயக்கத்தில் மிக ஆக்டிவாக இருந்த ஒரு சகோதரர் இந்த நேரத்திலே ஆயராக அவர் மிக சிறப்பாக பணியாற்றி வருவது மிகுந்த மகிழ்ச்சி. முதல் முறை தினகர் இங்கே ஆயராக பணியாற்றும் பொழுது வாஸ் பேச்சுலர் அழிச்சு ஒரு குடும்பஸ்தராக மாறி துறவியார் ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். கற்றர் அவருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இருந்த மகன்களை கொண்டிருக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதமாக இந்த தினத்தில் வந்து நம்மளுடைய வார்த்தையை வந்து மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு இப்பொழுதெல்லாம் நான் தினகரத்தை பார்க்குறோம், அப்பொழுதெல்லாம் நம்முடைய திருப்பூர் சபை வந்து ரொம்ப ஆழ்ந்த வாரத்தோடும் கரிசனையோடும் விசாரிப்பார். அதிலும் நடந்து குருசேகரத்தில் நடந்து தாய் திருச்சபையில் கட்டுமான பணியை கொடுத்து தினகரனுக்கு மிகுந்த ஒரு வாரம் அக்கறை கரிசனை உண்டு. விதமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது தான் தினகரன் சொல்வேன், இவ்வளவு தூரம் கன்சர்னாக பேசுகிறியே வந்து ஒரு முறை மக்களை எல்லாம் பார்த்துவா வந்து செய்தி கொடுத்துருவான்னு சொல்லுவேன். இன்றைய தினம் பல ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட இந்த ரொம்ப கூச்சப்படுவாங்க. இங்கே வந்தால் எனக்கு பார்த்த முகங்கள் எல்லாம் ஒன்றா விளையாண்டவங்க, ஒன்றா படித்தவங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் விடுத்து இன்று ஒரு பெரிய குருசேகரத்தின் ஆயராக டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக வருகிறது. மிக எளிய மொழிகளை மிக அழகான கதைகள், ஓமைகள், வசனங்களோடு உரையாற்றியது மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே ராகிபால் டிஸ்ட்ரிக்டுடைய சேர்மன் மயிலாடுதுறை ஒன்று குருசேகர ஆயர் அறிவது தினகரனுக்கும் அனைவரும் சார்பில் நான் நன்றிகளை கொடுத்தாகிறேன். அவரை